அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு இந்த சீரிஸோட கடைசி வீடியோ, அதாவது பிறப்பின் ரகசியம்னு சொல்லிட்டு எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி மீன ராசி. மீன ராசிக்கான பிறப்பின் ரகசியம், அதாவது இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஏன் மீன ராசியில பிறப்பெடுத்திருக்கிறோம், நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப், நம்ம பாதை எங்க போகுது, நம்ம பயணத்தை எப்படி ஒருங்கமைச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய இன்சைட்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ஒரு சாதாரணமான ஒரு ராசி பலன் வீடியோ மாதிரி இல்லாம உங்களோட வாழ்க்கையை பத்தின முழு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வீடியோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு அப்படி டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பை கீழே கொடுத்துருக்கோம், நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது ராசியா வரக்கூடிய மீன ராசி அன்பர்கள். இயல்பாவே 12வது ராசினா கடைசி ராசி. எல்லாத்துலயுமே அப்படின்னா கடைசி தான் இருப்போமா? போதாத காலகட்டத்தில் அப்படி நமக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே பின்னாடி நின்று பல பேரை முன்னேற்றி வழிகாட்டக்கூடிய வேலையை செய்யறவங்க இந்த மீன ராசிக்காரர்கள். பாருங்க, இந்த மீனத்தோட இயல்பை பாருங்க. மீனம் ஒரு நீர் ராசி. அது பாத்தீங்கன்னா உபயராசியாகவும் வரும், பிளஸ் குரு முழுமையான ஒரு சுபகிரகத்தோட ஆட்சி வீடு. அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறாரு, கூடவே புதன் நீசமாகிறாரு. பாருங்க, எல்லா சுபகிரகங்களும் அங்க ஏதோ ஒரு வகையில மிகச்சிறந்த ஒரு சம்பந்தத்தை பெற்றிருக்கக்கூடிய ராசி. அந்த இடத்துல சந்திரன் அமர்ந்தாதான் நீங்க மீன ராசி. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஏன் வந்தோம்? இந்த பிரபஞ்சத்துல இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கானது கிடையாது. இது உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கலாம், அதே சமயத்துல திடுக்கிடவும் வைக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, மீனத்தோட இயல்பான வாழ்க்கையை பாருங்களேன். அவங்க தனிச்சு எங்கேயுமே செயல்பட முடியாது. யாராவது ஒருத்தர் அவருக்கு வேணும், அல்லது இவர் யாராவது ஒருத்தர் கூட இருப்பார். அப்பதான் இவங்களால செயல்பட முடியும். மீனத்தோட குணமே அப்படிதான். யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி பண்ணா இவருக்கு தூக்கம் வராது. பொது வாழ்க்கையாகட்டும், சமுதாய வாழ்க்கையாகட்டும், சமூக பிரச்சனைகள் ஆகட்டும், இல்ல வீட்டில் நடக்கக்கூடிய மத்தியஸ்தமாகட்டும், மீனராசிக்காரர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிப்பாங்க. அதை நம்மளால தவிர்க்கவே முடியாது. நீங்க யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் கேட்டா உங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க போய் செய்வீங்க. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில அப்படியே ஒன்றி போன ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் பலமும், இதுதான் பலவீனமும் கூட. இதுல பலவீனம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த உதவி செய்யறது அல்லது போய் நிக்கிறதுனால நமக்கு நேரம், பணம் மற்றும் எனர்ஜி இதெல்லாம் விரயமாகிறத நம்ம கண்கூடா பார்ப்போம். அல்லது நம்மளை இன்டென்ஷனா யூஸ் பண்ணுவாங்க. இவர் தலையில மிளகா அரைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய இன்டென்ஷனான டாக்ஸிக்கான பீப்புள்ஸ் நிறைய உங்க வாழ்க்கையில் வருவாங்க. ஸோ இதையும் நீங்க பார்க்கலாம். அது குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் சரி. அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், ஆனால் நம்ம அதை எதிர்த்து கூட நம்ம பேச மாட்டோம். காரணம் என்னன்னா, அந்த எதிர்த்து பேசுறது கூட அவங்க மனசை ஹர்ட் பண்ணிடும்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி வந்துருவோம். அந்த அளவுக்கு ஒரு தன்மை உள்ள ஒரு பொலைட்டான ஒரு ராசி மீன ராசி. அப்போ இவங்களுக்கு கோபமே வராதா? கோபம் வரும். கோபம் வந்தா யாருமே எய்த்தால நிக்க முடியாது. அவ்வளவுதான். அந்த கோபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமா அவங்கள பொசுக்கிற அளவுக்கு இருக்கும். அவங்களோட என்டையர் லைஃப்ல ஏன்டா இவங்களை எதிர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் மீனத்தோட கோபம். இந்த வீடியோல சொன்னபடியே இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல பதில் பார்த்தோம். மற்றவங்களுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம், ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த மீனம் எப்போதுமே பெற்றிருக்கும். இவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை. எவ்வளவு பொறுமை, எவ்வளவு நேரம்னாலும் வெயிட் பண்ணுவாங்க, எவ்வளவு பொறுமையானாலும் இருப்பாங்க. இதுல சில விதிவிலக்குகள் இருக்கலாம். சில மீனராசிக்காரர்கள்லாம் எனக்கு தெரியும், கொஞ்சம் அவசரப்படுவார, நீங்க சொல்றது தப்பா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதான் விதிவிலக்குகள் விதியாகாது. எப்போதுமே விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? மீனம்னா பொறுமை, அவ்வளவுதான். 10ல் 8 பேர் பொறுமையா தான் இருப்பாங்க. அது சின்ன குழந்தைகளாகட்டும் பொறுமையா விளையாடுவாங்க. விளையாடும் போதே நமக்கு தெரியும், ஒரு 10 பேர் 10 பசங்க விளையாண்டு இருந்தாங்கன்னா ஒரு குழந்தை மட்டும் கொஞ்சம் பொறுமையா விளையாடும். ராசி என்னன்னு கேட்டா மீன ராசி அப்படிங்கும். காரணம் என்னன்னா, இயல்பா தனுர்ட்ட இல்லாத ஒரு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தயாள உள்ளமோ மீனத்துக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்கள எத்தனை பேர் மீனராசி. நீங்க எல்லாருமே மீனராசி தான், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல மீனராசிக்காரர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களோட தன்மையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த மாரல் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த மாரல் சப்போர்ட்டுக்கான ஒரு ராசி அப்படின்னா அதை மீனராசி நம்ம சொல்லலாம். என்ன மாரல் சப்போர்ட்? நான் உனக்கு எல்லா வகையிலுமே நிற்பேன். சிலர் பொருளா உதவி பண்ணுவாங்க, சிலர் கூட நிற்பாங்க, சிலர் சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க, சிலர் கூட்டத்தோட நிற்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா ஒரு ராசி செய்யும் அப்படின்னா அது மீனராசி மட்டும்தான். ஒரு மீனராசி நண்பர் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லா வேலையுமே அவரே பார்த்துக்குவார். ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அவரே முன்னாடியே எல்லாத்தையுமே உங்களுக்காக செஞ்சு வச்சிருவாரு. அந்த நியூரிஷ்மெண்ட் ஆர் அந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இது பர்ஃபெக்டா இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை. இது நிறைய பேர் நீங்க உங்களுக்கு தெரியாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லலாம். உங்கள்கிட்ட எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, உங்க கூட இருக்கிறதே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுதான் மீனத்தோட குணம். ஆனா மீனத்தோட பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்சிட்டிவிட்டி. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நிறைய யோசிக்கிறது, கற்பனை. அது நிறைய பேர் நீங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. நம்ம இயல்பாவே இந்த டே ட்ரீம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இப்படி நடந்தா எப்படி இருக்கும், அந்த விஷயம் இப்படி நடந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி நம்மள நாமளே கடந்த காலத்தை நினைச்சு இதுல எப்படி ஆக்ட் பண்ணிருக்கணும், இதுல எப்படி பேசியிருக்கணுங்கிற மாதிரி நிறைய எண்ண ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்கும். ஆனா இது எல்லாமே வேஸ்ட், இது எல்லாமே கற்பனை. சரிங்களா? இல்யூஷன். இந்த இல்யூஷன்ல இருந்து நீங்க வெளியே வரணும். இது பலவீனம், பெரிய பலவீனம். உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான சில வழிமுறைகளை நம்ம பார்க்கும்போது அதுல முதல் விஷயமே என்னன்னா, இந்த இல்யூஷன்ல இருந்து நீங்க கடந்து வரணும். சில பேருக்கு நல்ல திசைகள் நடந்தா கூட இந்த இல்யூஷனை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. இந்த இல்யூஷன்
டைம் வேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்மளோட எனர்ஜி ஆர் நம்மளோட முடிவுகளையும் தாமதப்படுத்தும். புரியுதுங்களா? இதுதான் அந்த மீனத்தோட ஒட்டுமொத்தமான கேரக்டர். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் தசை. எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்கா? இல்லையா? அதை நம்ம பார்க்கறதுக்காக தான் அந்த தசை நம்ம பார்க்க போறோம். மீனத்துல மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம், அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம், அடுத்தது ரேவதி நட்சத்திரம். இந்த 3ல தான் நீங்க பிறந்திருப்பீங்க. புரட்டாதி வந்து ஒரே ஒரு பாதம் தான் வரும், கும்பத்துல தான் 3 பாதம் வரும். புரட்டாதியில பிறந்தவங்க உண்மையிலே அதிர்ஷ்டசாலி. ஏன்னா உங்களோட குரு நாதன், அதாவது குருவே வந்து நட்சத்திர நாதனா வருவாரு. அது அப்படி நம்ம சொன்ன கேரக்டர் எல்லாமே பொருந்தி வரக்கூடிய நட்சத்திரமா புரட்டாதி நட்சத்திரம் இருக்கும். இப்போ நம்ம திசையை பார்க்கும்போது எப்போதும் மீனராசிக்கு முதல் திசையா, இப்போ புரட்டாதி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு தசை முதல்ல வரும். உத்திரட்டாதிக்கு ரேவதிக்கும் குரு தசை வராது. அதன் அடிப்படையில் குருவை நம்ம விட்டுலாம். ஃபர்ஸ்ட் திசையா நம்ம வந்து சனி திசையை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் வரும், உத்திரட்டாதிக்கும் வரும், ரேவதிக்கு மட்டும் வராது. ஸோ சனி திசை எப்படி இருக்கும்? குழந்தை பருவத்தில் வரும், கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனைகள் வரும். சனி உங்க லக்னத்துல இருந்து, அதாவது அந்த குழந்தையோட லக்னத்துல இருந்து 3, 6, 10, 11 இருந்தா நன்மைகளை செய்வார். மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இளமை பருவம் அல்லது அந்த 10 பருவம் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த குழந்தைக்கு கஷ்டமா தான் இருக்கும். அடுத்தது புதன் திசை ரேவதிக்கு முதல்லையும் உத்திரட்டாதிக்கு 2வதும் புரட்டாதிக்கு கிட்டத்தட்ட ஒரு மத்தியம வயதுல ஒரு இள வயதுல வரும். நல்ல திசையா இருக்கணும். அதுக்கு அவர் எங்க இருக்கணும் அப்படின்னா உங்க லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 1, 2, 4, 5, 7, 10, 11 இந்த இடங்கள்லாம் புதன் இருந்தாது அப்படின்னா நல்லது. நீசமாக கூடாது. மீனத்திலே நீசமானார் அப்படின்னா சந்திரனும் புதனும் சேர்ந்து இருப்பாங்க. அது மன அழுத்தத்தை கொடுக்கும், மனோ சமநிலையை கொடுக்காது. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். மீனத்திலேயே புதனும் சந்திரனும் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அமாவாசை பக்கத்தில் பிறந்திருப்பீங்க. உங்கள நிறைய பேருக்கு அது தெரியும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம், அது எப்படி நான் அப்படி சொன்னேன், மீனத்தில் சந்திரன் இருக்கும்போது அங்கேயே புதன் இருந்தாருன்னா நீங்க அமாவாசை பக்கத்தில் பிறந்திருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை சொல்லுங்க. அடுத்தது கேது தசை. கேது நன்மைகளை செய்யக்கூடிய தசை தான், ஆனா சட்டிலா இருக்கும். உதாரணத்துக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது ஒரு 4வது தசையா வரும். ஆக்சுவலா நல்ல தசை, 4வது தசையா வரக்கூடிய கேது தசை நன்மைகளை செய்யும். உத்திரட்டாதிக்கு ஆல்ரெடி 3வது தசை, அவங்க வந்து இளமை பருவத்திலிருந்து அப்பதான் எழுந்து வருவாங்க. யதார்த்தத்தை பார்க்கக்கூடிய வயசுல கேது கொஞ்சம் தாமதப்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு 2வது தசை. ஸோ உலகத்தை அவங்களும் அப்பதான் பார்ப்பாங்க, ஒரு 10 பருவத்தில் இருக்கும்போது வரும். நல்ல தசை தான், ஆனா வந்து பிரச்சனை என்னன்னா அவரும் சரியான இடங்கள்ல இருக்கணும். லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3, 6, 10, 11 இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற எல்லா இடங்களிலுமே அவர் தாமதத்தை கொடுப்பார். ஆனா கேதுவோட அந்த பேஸ்மெண்ட் தான் சுக்கிர தசை எப்படி இருக்க போகுதுங்கிறத காமிக்கும். கேது ஓரளவுக்கு பண்படுத்திருச்சு அப்படின்னா சுக்கிர தசை யோக தசையா மாறிடும். அதை பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். உங்க லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 1, 4, 5, 7, 10, 11 இந்த இடங்கள்ல சுக்கிரன் இருந்தாரு அப்படின்னா அது மிகச்சிறந்த யோக தசையா இருக்கும். ஈவன் மீனராசிக்கு அட்டமாதிபதியா இருந்தா கூட உங்களோட லக்னத்திலிருந்து இந்த இடங்கள்லாம் சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா அது மிகச்சிறந்த யோக தசையா இருக்கும். காரணம் என்னன்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும், அப்பதான் மீனத்துக்கு நன்மை செய்யும். காரணம் என்னன்னா நீங்க இயல்பாவே ஒரு பெரிய திசையை முதல்ல வாழ்க்கையில அணுகிறீங்க அப்படின்னா மீனத்துல பிறந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுமே சுக்கிரன் நல்லா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில அந்த மத்தியம பகுதி ஒரு 35 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் அந்த சுக்கிரன் வரும். நல்லா இருக்கணும், வேற வழி இல்ல. அதுவும் ரேவதி நட்சத்திரத்துக்குலாம் பாத்தீங்கன்னா இளமையில ஒரு 23, 24 வயசுலயே வரும். முக்கியமான கட்டங்கள்ல அந்த சுக்கிர தசை வரும். நான் சொன்ன இந்த இடங்கள்லாம் இருக்கான்னு பாருங்க. இது லக்னத்துல இருந்து எப்படி கணக்கு பண்றது? இப்போ நம்ம ராசியை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சிலருக்கு சந்தேகங்கள் வரலாம். உங்க ஜாதக புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அதுல ராசி கட்டம்னு ஒன்று இருக்கும். அதுல 12 கட்டங்கள் இருக்கும், 9 கிரகங்கள் இருக்கும். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல லக்னம் அல்லது ல அப்படின்னு போட்டிருக்கும். அதுல இருந்து எண்ணி வரக்கூடிய இடங்கள்ல நீங்க நான் சொல்ற மாதிரி பார்க்கணும். இது நம்ம பொதுவா ராசி பலன் உங்க கேரக்டரை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது என்னோட வேலை இல்லை, உங்களை தூண்டி விடணும். இந்த ஜோதிடம்னா என்ன, ஜோதிடத்தை பத்தின ஆர்வம், நீங்க ஜோதிடம் கத்துக்கணும், உங்க ஜாதகத்தை நீங்களே அனலைஸ் பண்ணணும். இதுதான் என்னோட வேலை. நான் அதுக்கான ஒரு வழிகாட்டியா இருக்க போறேன். அதை நீங்க பாருங்க. அதன் அடிப்படையில் இந்த திசையை எப்படி நம்ம கணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது சூரிய திசை. சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்க லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 1, 2, 6, 7, 10, 11 இந்த இடங்கள்லாம் இருந்தா நன்மை செய்வார். பொதுவாகவே குருவுக்கு நண்பர் அப்படிங்கிறதுனால நீங்க நல்ல லக்னத்துல மட்டும் பிறந்து லக்னாதிபதியும் நல்லா இருந்து இந்த சூரியன் வந்து நல்ல இடங்கள்ல இருந்தாருன்னா மதிப்பு, மரியாதை, அரசு, உத்தியோகம், அந்த அரசியல்வாதிகள் இல்ல அரசியல் பவர், பொதுவா உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது தானே. எப்போதுமே இந்த சமூக பார்வை கொண்ட மீனமும் சரி தனுசும் சரி, மீனம் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ். காரணம் என்னன்னா 10ஆம் அதிபதியா குருவே வராரு. ஸோ அப்போ மத்தியஸ்தம் பேசுறதுக்குன்னே உள்ள ஒரு ராசி அப்படின்னு முதல்ல சொன்னேன் இல்லையா. அப்போ இந்த சூரிய தசை கரெக்டான நேரங்களில் வரும்போது நம்ம சொன்ன மாதிரி இந்த லக்னத்திலிருந்து சில கட்டங்களில் இருக்கும்போது அது யோக தசையா மாறிடும். அரசாங்கத்தில் பெரிய உயரிய பதவி கிடைக்கும். ஈவன் நிறைய பேருக்கு அரசியல் வெற்றி இதெல்லாம் வந்து இந்த சூரிய தசையில் தான் வாய்க்கும். அடுத்தது சந்திர தசை, மிக முக்கியமான தசை. சந்திரன் வந்து வளர்பிறையா தேய்பிறையான்னு மட்டும் பாருங்க. இதை எப்படி பார்க்கணும், நிறைய பேருக்கு பார்க்க தெரியாது. வளர்பிறையா தேய்பிறையான்னு நீங்க பிறந்திருக்கிற ஜாதக கட்டத்திலே போட்டிருக்கோம் வளர்பிறை அல்லது தேய்பிறை, இல்ல கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் அப்படின்னு போட்டிருக்கோம். சுக்லபட்சம்னா வளர்பிறை, கிருஷ்ணபட்சம் அப்படின்னா தேய்பிறை. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது உங்க ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. அல்லது சூரியன் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த சூரியன்ல இருந்து எண்ணி வரக்கூடிய 7வது கட்டம் வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7 இது வரைக்கும் சந்திரன் இருந்தார் அப்படின்னா நீங்க வளர்பிறையில பிறந்திருக்கீங்க. சூரியனுக்கு 7லே சந்திரன் இருக்கிறாரு, நீங்க புரட்டாசி மீன ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க பௌர்ணமியில பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். பௌர்ணமி அருகிலையோ 7ல இருந்து எண்ணி வரக்கூடிய 12 வரைக்கும் 8, 9, 10, 11 இந்த இடங்கள்லாம் 12 வரைக்கும் எடுத்துக்கலாம். 12 வரைக்கும் சந்திரன் இருக்காரு, சூரியன்ல
இருந்து சந்திரன் இருக்காருன்னா நீங்க தேய்பிரையில பிறந்திருக்கீங்க. இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ நம்ம தேய்பிரையில பிறந்தா பெரிய நல்ல பலன்களை சந்திர திசையில எதிர்பார்க்க முடியாது. வளர்பிரையில இருந்தா கண்டிப்பா உங்களை பாதிக்க விடாது. புரியுதுங்களா? கஷ்டங்கள் இருக்கும், அதே அந்த ஒரு கர்மாவோட கணக்குகள்லாம் தீர்க்கப்படணும் இல்லையா? சந்திரனாலே நமக்கு வந்து குழந்தைகள், மன அழுத்தம், சின்ன சின்ன நோய்கள், ஆனா பெரிய பெரிய சாதனைகள் புரியக்கூடிய சந்திர தசை. அதுக்கே உண்டான சில கஷ்டங்களை கொடுத்து நிறைய பேரை தூக்கி விடும், சில பேரை கஷ்டத்திலே வச்சிருக்கும். அது அந்த சந்திரனை பொறுத்து இருக்கு. வளர்பிரையா தேய்பிரையான்னு பாருங்க. வளர்பிரைனா நன்மை, தேய்பிரைனா கொஞ்சம் தீமை தான். அடுத்தது செவ்வாய் தசை, மிக முக்கியமான தசை. இது ஒரு 50-55 வயசுகளில் வரும். மிகச்சிறந்த தசையா இருக்கணும் அப்படின்னா 3, 6, 10, 11 இருக்கணும். அப்படி இல்ல நார்மலா ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா 1, 2, 4, 7 இந்த இடங்கள்ல இருந்தாலும் நன்மையை செய்வார். மோசமா இருக்கும் அப்படின்னா 8, 12 மட்டும் செவ்வாய் இருக்கக்கூடாது. இது எல்லாமே லக்னத்துல இருந்து. அடுத்தது ராகு தசை. பொதுவாக ராகு தசை வராது, ஒரு 80 வயதுகளில் வரும். சில பேருக்கு உதாரணத்துக்கு ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வரலாம். ராகு தசை வந்துச்சு அப்படின்னா அவரு 3, 6, 10, 11 தான். இந்த ஏன் 3, 6, 10, 11 நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். எல்லா பாப கிரகங்களுக்குமே இந்த உபஜய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 யோகத்தை செய்யும். சுப கிரகங்களுக்கு 1, 5, 9 யோகத்தை செய்யும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். லக்னத்துல இருந்து 3, 6, 10, 11 ராகு இருந்தாருன்னா அது யோக தசை. 8, 12 இருந்தா நன்மைகள் தராது. ஆனா நம்மளோட பேரம் பேத்திகள் வழியா நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ராகு செய்வார். இதுதாங்க உங்களோட ஜாதகத்தின்படி அல்லது உங்களோட ராசியின்படி நீங்க எப்படி உங்களோட தசாபுத்தியின் அடிப்படையில் பலன்கள் பார்க்கறோம், அதை எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.